ஹாய் விவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை அப்டேஷன் அல்லது கரெக்ஷன் பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் resident.uidi.gov.in சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரனுடைய லிங்க் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்டேட் ஆதார்னு இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா ஆன்லைன் அப்படின்ற இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்ற பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ. ஸோ கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி அப்படின்ற இடத்துல டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டன் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள். லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்டேட் சர்வீஸ்னு இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படின்ற அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டேட் ஆஃப் பர்த் மாற்ற போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அப்படின்ற லிங்க்கை போய்ட்டு நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கரண்ட்டு டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கரெக்டான டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸோ வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து பேன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிவிடுவோம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் போகும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு
மேக் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது ரீரைட் ஆகிட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகும். நீங்கள் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த பேமெண்ட் மோடை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கார்டு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வேலெட் யூஸ் பண்ணுறீங்களா, நெட் பேங்கிங்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனவுடனே ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட்டை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.